ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை குழம்பு முடி கொட்டுற பிரச்சனைக்கு, அதே மாதிரி உடம்புல ரத்த சோகை பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சாலே அடிக்கடி செய்வீங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 10லிருந்து 11 பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா கலர் செவந்து வர்ற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் இந்தளவுக்கு நல்ல கலர் செவந்து வந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பேர் ஒரு வேளைக்கு தாராளமாக சாப்பிடலாம். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம், நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்திங்கன்னா உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கணும். இப்போது இதுக்கு இடையில் கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். வெயிலில் காயும் போது வெயிலுடைய சத்து நம்மளுக்கு சேர்ந்து வரும், இதோடைய மருத்துவ குணங்கள் இன்னும் அதிகமாயிரும். இந்தளவுக்கு நல்ல சருகாட்டம் நான் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மருத்துவ குணம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனாலும் இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 கொத்து அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக்க போகிறேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் பாருங்கள், நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தகுந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு குழம்புக்கு நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அடுத்ததாக மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா சேர்த்துருக்கிறதுனால இதோடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3 மசாலா பொருளுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கருவேப்பிலை, இதை வந்து நம்ம சேர்த்துக்கப்புறம் நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திங்கனாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அரைச்சிட்டு டேரெக்டாக இதில் சேர்த்துடணும். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணணும். ஏன்னு சொன்னால் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது பாருங்கள் கருவேப்பிலை. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியில் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது வந்து கொஞ்சமாக சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கட்டியாக இருக்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். நல்ல ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். இப்போது இதில் வந்து குழம்புக்கு தகுந்த உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பாருங்கள், சரியாக ஒரு 7-8 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அல்லது ரெண்டுமே இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துருக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கடைசியாக அடுப்பு அமர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை குழம்பை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.